ஒரு 5 டீ போடு மலாயோட. என்னடா எப்போ 6 டீ கேப்பீங்க, இப்ப 5 டீ கேக்குறீங்க? வடிவேல் எங்க காணோம்? அவனுக்கு தான் ஜோடி செய்து விட்டுட்டாங்களே, அவன் இந்த மாதிரி எங்க கூட வரமாட்டான். ஏன்டா அவன் என்னடா பண்ணிட்டு இருப்பான் இப்போ? பெருசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போறான்? போனவா தோச்சுக்கிட்டு இருப்பான். எங்க அக்கா மக சுந்தரிய கட்டினதும் இல்லாம எனக்கு முன்னாடியே போஸ் கொடுக்கறான். அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன அழுவுற? வாயை மூடிக்கிட்டு காஜா போடு, எல்லாம் தச்சிருவான். தச்சாலும் பரவாயில்ல தலைவா, என்னால தோல்வியை ஜீரணிக்க முடியல. சோடா வாங்கி தரேன், சாப்பிடு. எதுக்கு? ஜீரணம் ஆகிறதுக்கு. ஐயோ என் வயிறு பத்தி எரியுதே. மச்சான், தெரியாதனமா அடிச்சிட்டேன், மனசுல வச்சுக்காத என்ன. நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆம்பளையானா போதும். அணியா போடா. அப்படின்னா போங்கடா. டார்லிங், என் கணக்குல தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு. ஸ்பெஷல் டீன்னா என்னடா? சக்கரையே போட மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்களா? வீட்டுல தான் சக்கரை இருக்கு, அந்த போய் போட்டுக்குவாங்களாம். டீ எல்லாம் ஒண்ணும் வேணாம்டா, ஒரே தலைவலியா இருக்கு. வீட்டுக்கு போறாங்க, சாப்பிட்டுக்கிறேன். முதல்லதான் வீட்டுக்கு போனாதான் தலைவலின்னு சொல்லுவ, இப்போ வீட்டுல இருந்து வந்த உடனே தலைவலின்னு சொல்றியா? ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அவனுக்குடா. வீட்டு வரையும் போயிட்டு வந்துடுறேன்டா. தலைவலியா இருந்தா இங்கே டீ சாப்பிடுறா. வேண்டாம்டா, இங்கே டீ சாப்பிடு. தலைவலியா இருக்கு, வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னல. சின்ன பசங்க மாதிரி. நான் குடும்பஸ்தன்டா. எங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், எங்களுக்கும் தலைவலி வரும், அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டீயை சாப்பிடுவோம் இல்லடா? என்னடா உன் வேலையை வேணா ஒண்ணு வேணையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்ன? அவன் வீட்டுல இருக்குன்னு சொன்னேன். சொல்லுவாடா சொல்லுவ. பயங்கரமா தலைவலிக்குது, தலைவலிக்குது, தலைவலிக்குது. வாமா தைலம் கொஞ்சம் தேய்ச்சு விடு பாமா, ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா, ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா. தலைவலிக்குது. அவ கைவடிய மாவாட்டிட்டு இருக்கா, உங்களுக்கு பாட்டு கேக்குதா? போங்க அந்த பக்கம். சத்தியமா சொல்றேன், தலைவலி பின்னுது, கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுமா. இத பாருங்க, கொஞ்ச நேரம் கூட மாவாட்டுங்க, ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். அது வரைக்கும் தலைவலி தாங்காது போல இருக்க. அப்படின்னா நீங்களே போய் தேய்ச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தைலத்தை நான் தேய்ச்சிக்கிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் நானே தேய்ச்சிக்கணுமா? அப்ப பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க? தைலத்தை தேய்ச்சி விடு. இப்ப என்னால முடியாது, சித்த புண்ணியத்துக்கு இங்கிருந்து போறீங்களா? இப்ப நீ தைலம் தேய்க்க போறியா இல்லையா? என்னால முடியாது, வேணா நீங்களே தேய்ச்சுக்கோங்க. நீயே தேய்ச்சி விடு. என்னம்மா என்ன தகராறு? இத பாருமா, தலைவலிங்கிறேன், தைலம் தேய்க்க மாட்டேங்கிறா. என்னம்மா இது, பிள்ளைக்கு தலைவலிக்கு தான் தைலம் தேய்ச்சி விடு. போமா, இவருக்கு நான் தைலம் தேய்ச்சா இங்க யார் மாவாட்டுறது? உங்க மாமா எதுக்காக இருக்காரு, அவர் ஆட்டுவார். நீ போ. ராசா, தலை ரொம்ப வலிக்குதா? ஆமாமா, இங்கெல்லாம் ஐயோ சீக்கிரம் போமா. மாமா, உளுந்த நல்லா நொங்கு நொங்கு நாட்டுங்க. மருமக வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மாத்தாண்டனுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படும்னு நினைச்சேன். பழைய கதியேதான். ஏண்டி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கடி தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்றானே, இவனுக்கு தான் மண்டையில ஒண்ணுமே கிடையாது, அப்புறம் எப்படி வலிக்கும்? புருஷனுக்கு தலைவலிக்குது, பொண்டாட்டி தைலம் தேய்ச்சி விடுறா, உனக்கு என்ன? நீ ஆட்டு. நீபகாலமா எனக்கு தலைவலியே வர்றது இல்ல. உனக்கு மண்டையில ஒண்ணும் இல்ல, அப்புறம் எப்படி வலி வரும்? ஆட்டியா பேசுங்க. பேசாம இத செக்குல போட்டு ஆட்டி இருக்கலாம். சம்சாரம் சம்சாரம். என்னையா? கை காலெல்லாம் வலிக்குதுமா, ஒரு அமிர்தாஞ்சன் பாட்டில் வாங்கி வை. அப்பா என்ன பய குனிஞ்ச தலையோட குடுக்குடுன்னு போய்கிட்டு இருக்கான். மிச்சத்தையும் நீங்களே ஆட்டிடுங்க மாமா. ஏமா
கை கால் எல்லாம் ஒரே அசதியா இருக்கு. என்னடா அது? தைலம் தேய்ச்சி விட்டா கை கால் இல்லாம விழுந்துரும். என்ன ஆச்சு? அம்மா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் குளிமா. கை கால் அசதி எல்லாம் போயிடும். போ. ஏண்டி பாப்பாவை ஏன் இந்த நேரத்துல குளிக்க சொல்ற? ஆட்டியா நல்லா நல்லா ஆட்டியா? ஏமா மணி 2 போய் படுத்துக்கமா. இல்லத்த, அவர் வரட்டும். பொழுது விடிஞ்சாலும் அவன் வந்தா தான் தூங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்பா. ஏண்டி ஆ? இங்க ரொம்ப கொசுக்கடியா இருக்குதே, அங்க எப்படி வசதி? இங்கே தாயா மூட்டை பிச்சு புடுங்குது, பேசாம படியா. சரி, அதுவே உன்னை கடிக்கிட்டோம். அம்மா டேய், 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 என்னடா அது? ஒண்ணும் இல்லம்மா. அதுக்கு ஏன்டா இந்த ஆட்டம் ஆடுற? ஒண்ணுலத்த, பாவம் தூக்க ஆ, கலக்கம். சரி பாத்து கூட்டிட்டு போ. கூட்டிக்கிட்டு போய் கூடைய போட்டு கமுத்தாமன. இது கலக்கம் இல்லம்மா, கலக்கல். ஏண்டி ஆ, இவன் உருப்பிடுவாங்கற? இப்ப வந்தன்னா கொலைக்கிறவே கொலைக்காமா, பேசாம படியா. வரமாட்டேங்கிறியே. ம். சொப்பன வாழ்வில் வேண்டாப்பா, அடிக்காதுக்குப்பா. அடிக்காதீயா. ஐயோ. என்ன மன்னிச்சிடுமா. ஒவ்வொரு தரமும் எங்க அப்பா குடிச்சிட்டு வர, எங்க அம்மா சரியில்லை, அதுக்காக தான் நான் குடிக்கிறேன்னு சொல்லுவாரு. ஏன் மாமா, நான் சரியில்லையா? என்ன பிடிக்கலங்கிறதுக்காகத்தான் நீங்க குடிக்கிறீங்களா? என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க மாமா. இந்த ஊரை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுறேன். தயவு செஞ்சு குடிக்காதீங்க மாமா, தயவு செஞ்சு குடிக்காதீங்க. சுந்தரி, இத்தனை நாளா கல்யாணங்கிறது ஒரு விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதான் வாழ்க்கைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சத்தியமா சொல்றேன், இனிமே நான் குடிக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. இனிமே நான் ஒரு மனுஷனா வாழறதுக்கு முயற்சி பண்றேன். மாமா, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகி உனக்கு பொறுப்பு வந்துச்சாயா? 8 நாள்ல அவனுக்கு என்னென்ன பொறுப்பு எல்லாம் வந்திருக்கியா? சட்னி ஊத்துறியா? அந்த டிராக்டர் மேல உட்காந்துக்கிட்டியா ராசா ஓட்டும் போது அப்படியே எனக்கு சிக்கன் இருக்கு. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? அவன் தண்ணி இறக்கிற இறப்பு, ஐயோ என்ன பெத்த அப்பா, என்ன பெத்த ராசா. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? பெத்தாலும் பெத்தேன், சாதாரண பிள்ளையா பெத்தேன், குண்டுபடி மாதிரி பெத்திருக்கேன். என்ன பெத்த அப்போ, என்ன பெத்த ராசா. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? சட்னி சட்டன் ஏன் அலையற? இந்தா மொத்தத்தையும் கொட்டிக்க. மொத்தமே இவ்வளவுதானா? ஆமா. உன் மவனோட பொறுப்பை நீதான் மெச்சிக்கணும். என்ன? யூனியன் ஆபீஸுக்கு போய் யூரியா வாங்கிட்டு வாடான்னு. ஆ, உள்ள போய் சட்டை போட்டுக்கிட்டு வர்றேன்னு போனவன் தான். ஆ. இன்னும் சட்டத்தையே காணும். என்னங்க இது? நானே பின்னிக்கிறேன். நான் தான் பின்னுவேன். இதுக்கே அடம் பிடிக்கிறீங்க, நானே பின்னிக்கிறேன், விடுங்க. இப்ப நான் தான் போடுவேன். ஏல, உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஜடை போட்டுக்கிட்டு இருக்கேன்.
சும்மா இருங்க. அது சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன். வர வர எதை போடுறோம்னே அவனுக்கு தெரியறது இல்ல. சம்சாரம் மாவு மிச்சம் இருக்குதா? இருக்க அடுப்புல கல்ல போட்டு ஆ, லேசா மாவை ஊத்தி ஆ, அது மேல பரவலா எண்ணெயை விட்டு ஆ. மிளகா அப்படி உசுடு ஊதி சிறு வெங்காயத்தை சீவி அப்படி இப்படி தெளிச்சு 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 தெளிச்சு. உன் பையனை கொடுத்தது ஆ, அதானே கேட்டேன். மெதுவா மெதுவா அள்ளாத. எப்படி இருக்கு? பரவாயில்லையே, நல்லாதான் போட்டிருக்கீங்க. எப்படி கத்துக்கிட்டீங்க? இது என்ன, நாளைக்கு உனக்கு டீச்சர் கொண்டையே போடுறேன் பார். என்னங்க, உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலையெல்லாம்? இதுக்கே இப்படி சொல்றியே? காலையில நேரத்துல எழுந்து உன் புடவெல்லாம் கம்ப்ளீட்டா துவைச்சு போட்டாச்சு. ஐயோ, புடவை தோச்சிங்களா? ஆமா, பொண்டாட்டி புடவைய புருஷன் துவைச்சு போட்டா அது அவமானம். ஆனா அவன் வாந்தி எடுத்தா கையால அள்ளி போடுறது அவளோட கடமை. அப்பா, யூரின் ஆபீஸ்க்கு போய் யூரியா வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன். ஏய், உங்க அப்பா நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்டா. நான் வரேன்பா. வேணா கூடவே கூட்டிட்டு போயேன். ஏமா, தடைய நீயே பின்னிக்கிட்டியா? இல்லத்த, அவர்தான். நான் தான் பின்னிக்கிட்டேன். ஏண்டே, உன் மவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தியே. டிராக்டர் ஓட்டுறது, நாத்து நடுறது, அதோட இப்ப புதுசா ஒரு தொழிலை கத்துக்கிட்டு இருக்கான். என்னய்யா? ஜடை போடுறது.